ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீண்ட நாட்களுக்கு பிறகு என் பிள்ளைக்கு நல்ல குறி சொல்ல வந்துள்ளேன். தக்க தருணத்தில் வந்துள்ளேன். நல்ல நேரம் பிறந்து விட்டது, நல்ல காலம் பிறந்து விட்டது. என் பிள்ளைக்கு என் வாழ்க்கையை எப்படியாவது நல்ல முறையில் கொண்டு செல்லணும் அப்படிங்கிற எண்ணம் உன் மனதில் ஓடிக்கொண்டே இருக்குது. இப்போது வாழ்க்கையில் உனக்கு இப்போது பிரச்சனைகள் வந்த வண்ணமாகவே இருக்குது. எப்படி இதிலிருந்து போராடி ஜெயிப்பேன் என்று ஒரு பக்கம் உன்னிடம் புலப்பல் விருந்து கொண்டே இருக்குது. உன்னால் அமைதியாக இருக்க முடியவில்லை. பிரச்சனைக்கான தீர்வைக்கான முதல் படியில் கூட எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு உனக்கு தடைகள் வந்து கொண்டே இருக்கிறது. தடங்கள் அதற்கு மேல் வந்து கொண்டே இருக்கிறது. என்ன காரணம் என்று தெரியாமல் முழித்து கொண்டிருக்கிறாய். எதுவுமே கைகூடி வரவில்லை என்று கையை போர்த்து நமத்து பிசைத்து கொண்டிருக்கிறாய். குடும்பத்திற்காக வாங்கிய கடன் உன்னை உறங்க விட மாட்டேங்குதே. ஒவ்வொரு நாளும் எப்படி கடனை அடைக்கப் போறோம்னு நினைத்து உன் மனம் தள்ளாடுகிறது. உன் உறவானது உன்னை விட்டு தாண்டி சென்ற பிறகு உன் வாழ்க்கையில் வெறுமனே ஏதோ போய் பித்து பிடித்தது போல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. அளவுக்கு அதிகமாக பணம் சொத்துக்கள் இருந்தாலும் குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. நிம்மதி மட்டும் என் வீட்டில் தங்குவதே இல்லை. அதற்கு காரணம் இதுவரை எனக்கு புரியவே இல்லை என்று ஒவ்வொருவரும் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். என் தங்கமே, நல்ல குறி சொல்ல வந்துள்ளேன். நல்ல தருணத்தில் வந்துள்ளேன். உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது. கேட்டது கிடைத்திடப் போகிறது. நினைத்தது நடந்திடப் போகிறது. இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றி படிகளாக மாறப்போகுது. நடக்கப் போவதை பார். உன் விதி மாறும் இந்த தருணத்தில் இனி நடக்கப் போவதை பார். எல்லாம் நன்மையாகவே அமையும். உனக்கான நேரம், அருமையான விஷயம், நல்ல செய்தி, மங்கள நிகழ்வு, பிரச்சனைக்கு ஒரு நல்லதொரு தீர்வு, பணப்பிரச்சனைக்கு முடிவு என எல்லாமே நல்லதாக நடக்கப் போகிறது. செல்வமே, வாழ்க்கை தரும் பாடமே இதுதான். எதுவும் சில காலம்தான். எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டால் ஏமாற்றம் ஒன்றும் பெரிதாக தெரியாது. நம்பு. ஆனால் யாரையும் நீ முழுமையாக நம்பாதே. உன்னை மட்டும் வாழ்வில் நம்பு. யோசனை பண்ணு, ஆனால் கோபப்படக்கூடாது. வாழ்வது ஒரே வாழ்க்கை. அதை அர்த்தமில்லாதாக வாழ்ந்து விட்டு போ. உன்னை தொடரும் துயரங்கள் இன்றோடு விலகட்டும். உனக்கு துணையாக நான் இருக்கப் போகிறேன். இது என்னடா வாழ்க்கை என்று மட்டும் எண்ணாதே. இதுதாண்டா வாழ்க்கை என்று மட்டும் வாழ்ந்து பார். வரும் காலம் உன் கையில் இருக்கிறது தங்கமே. உண்மையாக இரு, ஆனால் உயிராக இருக்கக்கூடாது. ஏன்னா யார் எப்போ எப்படி மாறுவாங்கன்னே தெரியாது. உலகம் போலியானது என்று உனக்கு எத்தனை முறை சொல்லி உள்ளேன். அதற்கேற்றார் போல் நீ நடந்து கொள். உன்னை தவறாக புரிந்து கொண்டவரை அதிகம் நினைக்காதே. ஒருவருடைய மனோபாவம் வேறு வேறானது என்பதை அறிந்து அமைதியாக இரு தங்கமே. யாரையும் நம்பி எதிலும் இறங்கி விடாதே. ஆரம்பத்தில் சொல்வார்கள் நான் இருக்கேன் என்பார்கள். முடிவில் நான் அப்போவே சொன்னேன் என்று சொல்லிவிட்டு மடங்கி சென்று விடுவார்கள் தங்கமே. நீ நினைத்த செயலை விரைவில் என் ஆசையுடன் நடக்க செய்ய போகிறேன். உன்னை சரியான நேரத்தில் கைதூக்கி விடுவேன் தங்கமே. அதனால்தான் உன்னை தேடி நல்ல குறி சொல்வதற்காக வந்தேன். இன்று இல்லை என்பதற்காக வாடக்கூடாது. எல்லாம் இருக்கிறது என்பதற்காக என் பிள்ளை நீ ஆடிடவும் கூடாது. நாளை எது வேண்டுமானாலும் நடக்கலாம். இல்லாதது கிடைக்கவும் இருப்பது பறிபோகவும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு தங்கமே. கர்ம வினைகளால் நிறைந்தது தானே வாழ்க்கை. மற்றவர்களுக்கு நீ எதை கொடுக்கிறாயோ, எதை தருகிறாயோ, அதுதான் உனக்கு திரும்பி கிடைக்கும் வரும் தங்கமே. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. உன்னை பற்றி முழுமையாக உனக்கு மட்டுமே தெரியும். உன் காதில் விழும் கருத்துக்களுக்கெல்லாம் நீ கவலை கொள்ளக்கூடாது தங்கமே. பணமும் சந்தோஷமும் விரோதிகள் தான். ஒன்று தங்குமிடத்தில் மற்றொன்று தங்காது. உண்மைதானே? அன்பு உள்ள இடத்தில் நீ சிரித்து மறைத்தாலும் உன் கவலைகள் புரிந்துவிடும். அன்பு இல்லாத இடத்தில் நீ அழுதே சொன்னாலும் அது நடிப்பாகவே தெரியும் தங்கமே. உன் மனம் ஒன்றுதான் உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம். அது தெளிவாக இருக்கும் வரை நீ எவராலும் வீழ்த்தப்பட மாட்டாய். நல்லா தெரிஞ்சுக்கோ.
கடல் பெரியதுதான், ஆனால் சந்தோஷங்களை தருவது என்னவோ சிறு சிறு அலைகள் தான். எனவே காணுவதை காட்டிலும் கிடைப்பதை கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிடு. உனக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது. இந்த பிறவியில் உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கை எத்தனை பேருக்கு கிடைக்கவில்லை என்பதை உண்மையாகவே நீ கவனித்தால் உன்னிடம் இருப்பதில் நிறைவாக இருப்பாய் தங்கமே. பிரம்மன் எழுதிய தலையெழுத்தை மாற்றி அமைக்கும் வல்லமை இந்த சாயிக்கு உண்டு. கிரகங்களினால் தோன்றும் தீமைகளை விலக்கி நன்மைகளை செய்யும் கிரக ஞானம் இந்த சாயிக்கு உண்டு. சாயியை நம்பினோர் வாழ்வில் என்றென்றும் கைவிடப்படார் தங்கமே. யாரையும் திட்டி மட்டும் விடாதே, யாரையும் சாபம் மட்டும் விட்டு விடாதே, யாருக்கும் கெடுதல் மட்டும் நினைத்து விடாதே. நாம் எதை செய்கிறோமோ அதுதான் நம்மை வந்து சேரும். நீ மனம் வருந்தினாலே போதும், உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கு தண்டனை கிடைத்தே தீரும் தங்கமே. உனக்கு பிடித்த வாழ்க்கையை யாரையும் காயப்படுத்தாமல் வாழ்ந்துவிடு. கடவுள் நீ கேட்டதை தரவில்லை என்று கவலைப்படாமல் கெட்டதை தரவில்லை என்று மகிழ்ச்சி கொண்டு விடு. இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ்ந்துவிடு. இல்லாதவற்றை நினைத்து கவலைப்படக்கூடாது. உன்னை படைத்த கடவுளுக்கு தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எது தேவை என்று. அவன் மேல் நம்பிக்கையோடு பொறுமையாக இரு. நல்லதே நடக்கும் தங்கமே. எப்போதும் மகிழ்ச்சியோடு இரு. உனக்கு தாங்க முடியாத துன்பங்கள் வந்தால் கூட பொறுத்து கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்துக்கோ. நீ எத்தனை பாவம் வேணுமானாலும் செஞ்சுக்கிட்டு இருன்னு நான் சொல்லுவேனா? என் பிள்ளை பாவம் செய்யக்கூடாது என்றுதான் சொல்கிறேன். என் பிள்ளை நீ பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடையே இருக்க மாட்டாய், எனக்கு தெரியும். ஏன்னா பழி வாங்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் நிம்மதியை தொலைத்து விடும். சொல்வதை கேட்டுவிடு. பிரச்சனைகள் வராமல் இருக்கணும்னா நீ சிலரிடம் கேள்வி கேட்கவே கூடாது, சிலரிடம் நீ பதில் சொல்லவே கூடாது, சிலரிடம் பேசவே கூடாது. இந்த மூணையும் ஞாபகம் வச்சுக்கோ. பிரச்சனைகள் வராமல் இருக்க வேண்டும் என்றால் நீ சிலரிடம் கேள்வி கேட்கக்கூடாது, பதில் சொல்லக்கூடாது, பேசவே கூடாது. இதை மட்டும் கடைபிடித்து தான் பாரேன் உன் வாழ்க்கை எப்படி சிறப்பாக இருக்கும் என்று. தங்கமே, வாழ்க்கை என்பது உன்னை நீயே தேடுவதில்லை, உன்னை நீயே உருவாக்குவது. ஓட முடிந்தால் ஓடிவிடு, நடக்க முடிந்தால் நடந்துவிட, தவழத்தான் முடியும்னா தவழ்ந்து விடு. எப்படியானாலும் ஆனால் உன் பாதை முன்னோக்கி சென்று கொண்டேதான் இருக்கும். அந்த வழியில் தான் நீ போய்கொண்டே இருக்கணும். அடுத்தவர்களின் தவறுகளில் இருந்து கற்றுக்கோ. என்ன தெரியுமா, மற்றவங்கள்ட்ட தவறுகளை கவனி. அவர்களை குறை கூறுவதற்காக அல்ல, அதே தவறை நீ எப்போதும் செய்யாமல் இருப்பதற்காக கவனிச்சுக்கோ. மற்றவர்களிடம் என் பிள்ளை எதையும் எதிர்பார்த்து கொண்டு இருக்காதே. அவர்கள் இல்லையெனில் உன்னால் வாழவே முடியாது என்று நினைத்து விடு தங்கமே. உன்னை அவமானம் செய்பவரை பழியெல்லாம் வாங்க வேண்டாம். அவரை பார்க்கும் போதெல்லாம் தலை நிமிர்ந்து கண் பார்த்து ஒரு சிரிப்பை பரிசலி போதும், உக்கி போய்விடுவார்கள். தங்கமே, மனிதனாக வாழ்வது பெரிதல்ல, மனிதாபிமானத்தோடு வாழ்வதுதான் பெரிது. உன்னோட வாழ்க்கையில் எந்த உறவுமே சரியாக அமையலைன்னா ஒன்று அதிர்ஷ்டம் இல்லைன்னு நினைச்சுக்கோ, அர்த்தம் இல்லைன்னு நினைச்சுக்கோ. யார்கிட்டையும் உனக்கு நடிக்க தெரியலைன்னு தான் அர்த்தம் தங்கமே. இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் தேவைகளை நான் நிறைவேற்றி தரும் நாட்களாக இருக்க போகுது. ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.